கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/1/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இந்த செயல்படும்படி நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளுமே மாற்றி நன்மை கொடுங்க. ஆசீர்வாதத்தில் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. யோவான் 1:16 படி அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய கிருபை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்பட போவதற்காக நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் இவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/1/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையும் கிருபையும் விடுதலையும் அப்பா பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளுமே மாற்றி நன்மை கொடுங்கப்பா. தேசத்தில் உம்முடைய கிருபை மாத்திரம் இருக்கட்டும். நோய்களோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் வராதபடி நீர் வேலி அடித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தன வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் வென்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியுங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.